எதிர்கட்சி தலைவர் உதயநிதி கைது பண்ணாம என்ன பண்ணுவாங்க சொல்லுங்க பாப்போம். நான் முதல்ல குறிப்பிட விரும்புகிறேன். நாகரிகம் என்பது அரசியலில் மிக முக்கியமான ஒன்று. யாரும் எதிர்பார்க்கவே இல்லைங்க. நீங்க ஒரு மேடையில் பேசும்பொழுது கீழே இருந்து கத்துறாங்க, ஒரு பெண்மணியின் பெயரை சொல்லி கத்துகிறாங்கன்னு கத்துறதே முதல்ல அநாகரிகம். சம்மந்தம் இல்லாத ஒருத்தரை சம்மந்தப்படுத்தி கத்துறாங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும், அதை தவிர்த்திருக்கணும். உடனே வேற வழி இல்லை, நான் சொல்கிறேன், அங்கே தண்ணி வரும் இங்கே தண்ணி வராதுன்னு வார்த்தை சொல்லலாம். இதை ஜஸ்டிஃபை பண்ணலாமா, நான் சரி தப்பாக என்ன பேசிட்டேன்னு. அதுக்கு பின்னாடி அதே மேடையில் அதே இடத்துல மைக்கில் பேசுறதை பேசிட்டு காவேரியை பற்றி சொன்னேன். என்னங்க அர்த்தம்? அப்போ நீங்கள் எதையோ தப்பாக சொன்னதை நீங்கள் ஹிண்ட் பண்ணி நீங்களே சொல்கிறீங்க காவேரியை பற்றி சொல்லுங்க. அதை விட கேவலமானது நீங்கள் காவேரியை பற்றி சொன்னேன்னு சொல்லுங்க. தலைக்காவேரியில் ஊற்றுகளாக பிறந்த அந்த நீர் நதியாக மாறி ஜீவ நதியாக காவேரி பாய்ந்து வருகிறது. இந்த காவேரி நீர் இல்லைன்னா என்ன கதி? காவேரி தாய் என்றோம். நேற்று ஆடிப்பெருக்குக்கு லட்சக்கணக்கான தாய்மார்கள் நிற்பதை பார்க்கிறோம். அந்த தாய்மார்களையும் அசிங்கப்படுத்தி காவேரி தாயையும் அசிங்கப்படுத்தி ஒரு கேவலமாக பேசுவது என்பது தமிழுக்கு பண்பாடு அல்ல, அது நாகரீகம் அல்ல. தமிழர்கள் தஞ்சை மண்டல விவசாயிகள் என்று சொல்வதெல்லாம் பெயரளவிலே ஏமாற்றுகின்றனர். ஆகவே இது அவர் நேற்று செஞ்சிட்டார். இது வேதனைக்குரிய விஷயமாக இதனை நான் பார்க்கிறேன். நல்லா இல்லை. அதாவது அவருடைய பேச்சுக்கள் அன்பார்லிமெண்ட் மாத்திரம் ஃபில்த்தி லாங்குவேஜ். எனக்கு நினைச்ச மாதிரி ஒரு முதலமைச்சரை பேசுறதுன்னா, இது வரைக்கும் இப்படிலாம் எந்த முதலமைச்சரையாவது பேசியிருக்கீங்களா நீங்க? நடிகன்றது, வாயில பேசுறது, மதுரையிலிருந்து ஒரு ஆள் லூஸ் மாதிரி இருக்கான், கண்ணாபின்னு கத்தி பேசுறது, என்னங்க அர்த்தம்? இது மாதிரி பேசிக்கிட்டு இது மாதிரி பேசுனா அப்புறம் எந்த அரசு அரசுடைய சட்டத்தை உங்கள் கைகளிலே கட்டி போட முடியாது. சட்டம் அது கடமையை செய்யும். ஆகவே தான் இப்படி பேசியதற்காக கைது செய்யப்பட்டிருக்கிறார். நான் இன்னொன்று சொல்றேன், அவரை பழனிசாமி, எடப்பாடி பழனிசாமி, அவர் பெரிய பேச்சாற்றல் மிக்க அறிவாய்ந்தவர். அவர் பேசும்போது என்ன பண்ணாரு, பாலிடாயில் குறிச்சப்பே நீ போயிருக்கணும் அப்படின்னு சொன்னார். முதல்ல கண்டனம் தெரிவித்தது புகழேந்தி. ஓப்பனா சொன்னேன், முதலில் கண்டனம் தெரிவித்தது புகழேந்தி. சட்டப்பூர்வமான நடவடிக்கை எடுக்க ஏற்பாடுகள் செய்யும். இப்படி கேவலமா ஒரு ஆப்போசிஷன் லீடரை பழனிசாமி பேசலாமான்னு கேட்டு கண்டனம் தெரிவித்தேன். பிரஸ்ஸை மீட் பண்ண பாலிடாயிலே குடிச்சு செத்து போயிருக்கணும்னு சொல்லி சொன்னதுக்கு நான் தவறுன்னு சொல்றேன். இப்ப அதை பத்தி பேசலாமா? தவறு இல்லையா அது? ஆகவே இது ஏளனமான பேச்சுக்கள் எல்லாம் நாளைக்கு சட்டசபை உள்ளவரை உடல்னு கத்துறாரு. சட்டசபை உள்ளவரை கொடுத்து அங்க இருக்க லேடிஸ் அதிகமா இருக்காங்க, இப்படிதான் அங்கேயும் போய் பேசுவீங்க. ஆகவே நீங்க சட்டப்படி கைது செய்தது சரியான நடவடிக்கை. கீழ்த்தரமான வார்த்தைகளை பயன்படுத்துவதை நீங்க மறந்துடணும். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சர் என்பதை மனதிலே கொள்ள வேண்டும். ஆகவே அந்த மரியாதை கீழ்த்தரமா பேசுறத தொழிலா வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா அப்புறம் வேற வழி இல்லை, அரெஸ்ட் பண்ணி கொண்டு போயிட்டு அப்படித்தானே சொல்லணும். என்னுடைய குரலே இல்லைன்னு சொல்லலாம், அவருக்கு அனுபவம் இல்லை, அன்று குரலே இல்லை அப்படின்னு கூட சொல்லி சில பேர் தப்பிச்சுக்கிறாங்க. ஆனா அப்படி சொல்லாம வெட்டி ஒட்டிட்டாங்க கட்டிட்டாங்கன்னா எல்லா டிவிலையும் போகுது, கிளிக் அப்படின்னு ஒரு சவுண்ட் வருது. அவருடைய பேச்சு அந்த வரும்பொழுது கிளிக் அப்படின்னு ஒரு சவுண்ட். அந்த டிவியே தொலைக்காட்சிகளே போட முடியாத ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்கா இல்லையா? சொல்லுங்க சார். தொடர்ந்து திமுகவினர் இந்த மாதிரி இரட்டை அர்த்த வசனங்கள், பெண்களை தலைமுறையாக பேசுறது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. அதை எப்படி பார்க்க? நான் தாவேகாவினுடைய பேச்சாளர் கட்டுப்பாட்டில் இருக்கேன். காலையில் கூட அமைச்சர் என்கிட்ட பேசிட்டு இருந்தாரு. ஆகவே நான் என்ன நினைக்கிறேன்னா, நம்மளும் வரம்பு மீறி கேவலமா அசிங்கமா 3 அர்த்தத்துல தான் பேச முடியும். டபுள் மீனிங்ல இல்லை, 3 அர்த்தத்துல பேச முடியும். நாங்கள் அதை விரும்பவில்லை. நல்லாட்சி நடக்கிறது, அதை தோத்து போய் அது வெறியில இன்னும் அந்த வெறி அடங்கவே இல்லை. மக்கள் கொடுத்த தீர்ப்பை ஏற்றுக்கொள்ள தலைவணங்க முடியாமல் தான் இப்படிப்பட்ட கேவலமான ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி அசிங்கப்படுத்தும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.